Satyabama Institute of Science and Technology, Chennai. உங்கள் வீட்டில் ஒரு நபர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டால் நீங்கள் தங்குவதற்கான இடம் என்பது மருத்துவமனை பிளாட்ஃபார்ம் தான். இதற்கான மாற்று ஏற்பாடு தேவை இருக்கும் நிலையில் இந்த மக்கள் மழையிலும் வெயிலிலும் பகலிலும் இரவிலும் தங்கியிருக்கும் போது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து தான் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். தென் மாவட்ட மக்களின் மருத்துவ மையமாக திகழும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சை பெற்றுச் செல்கின்றனர். இதனிடையே அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்படும் நபர்களை கவனித்துக் கொள்ள வரும் உறவினர்கள் தங்குவதற்காக 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறப்பு விடுதி கட்டப்பட்டு கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. இது அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் தற்போது வேதனை அளிக்கும் விஷயமாக மாறியுள்ளது. நோயாளிகளின் உறவினர்கள் தங்குவதற்கு கட்டப்பட்ட சிறப்பு விடுதி தற்போது மருத்துவ பொருட்கள் சேமிக்கும் கிடங்காக மாற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உள்நோயாளிகளின் உறவினர்கள் தங்களது உடைமைகளுடன் ஆங்காங்கே கிடைக்கும் இடத்தில் ஒதுங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளுடன் கொசுக்கடியை பொறுத்துக் கொண்டு மருத்துவ சிகிச்சைக்காக அகதிகளைப் போல் அவர்கள் காத்திருக்கின்றனர். நாங்கள் பெயர் காலத்துக்காண்டி வந்திருக்கோம். எப்படின்னா மழை பெஞ்சதுன்னா மழை காயதுக்கே 2-3 மணி நேரம் ஆயிரும். அது வரைக்கும் இந்த ஓரமாக தான் ஸ்லாப்பு இந்த முன்னாடி இதில் தான் நிற்க வேண்டியிருக்கு. அது வெளியில் தான் எல்லோரும் படுத்திருக்கோம். சின்ன பிள்ளைகள் எல்லோரும் கூப்பிட்டு வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு வெளில தான் படுத்திருக்கோம். அதுக்காக மழை பெஞ்சால் ரொம்ப சங்கடம், வெயில் அடித்தாலும் சங்கடம் தான். வெயில் அடித்தா அந்த மரத்து ஓரத்தில் போய் இருக்க வேண்டியிருக்கு. வேறு ரூம் எதுவும் கிடையாது. அதனால் அது ஒரு சின்ன சீட்டுக்கிட்டு போட்டாலே போதும். மக்கள் இணலில் இருக்கிற மாதிரி ஒரு சீட்டுக்கிட்டு போட்டு இருந்தாலே போதும். அப்படி ஒரு வசதி இருந்தால் நல்லாயிருக்கும். மருத்துவமனை வளாகம் முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் அதனை மீறி செல்போன் உடைமைகள் திருடு போகும் சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பிளாட்ஃபார்மில் படுக்கும்போது சில சமயம் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் வந்து அந்த குளிர் பண்ணி எதுவுமே ஒத்து வராமல் இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. சில பேர் குழந்தைங்களோட உள்ளே வராங்க, குழந்தைங்கள வந்து உள்ளே விட மாட்டாங்க. குழந்தைங்களோட இருக்கும்போது குழந்தைங்களுக்கு தொந்தரவு, வேறு மாதிரி நோய் தொந்தரவு அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உள்நோயாளிகளின் உறவினர்கள் தங்கும் சிறப்பு விடுதியில் தங்கும் நபர்களின் வசதி மற்றும் பராமரிப்புக்காக ஆண்டுதோறும் 7 லட்சம் ரூபாய் தமிழக அரசால் ஒதுக்கப்படும் சூழலில் நெல்லை அரசு மருத்துவமனைக்கும் அந்த நிதி கிடைக்கப் பெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவ செலவுகளைக் கண்டு பயம் கொள்ளும் ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவமனையை அதிகமாக நாடும் நிலையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதே சிறந்த சேவையாக இருக்கும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். Satyabama Institute of Science and Technology, Chennai.